வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:04. கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 8:10 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:36 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:36 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்லவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி சிக்கல்கள் தீரும். பரணி நெருக்கம் உண்டாகும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி அனுசரித்து நடந்து கொள்ளவும். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் ஆர்வம் உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். ஆசைகள் நிறைவேறும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் பொறுமையுடன் செயல்படவும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் சிந்தனைகள் கூடும். கடகராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். தேகநலன் சீராகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் வருமானம் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் ஆதரவுகள் கூடும். ஆயில்யம் வருமானம் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். நிதானம் தேவை. அலைச்சல்கள் கூடும். லாபமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களினால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நிதானம் தேவை. பூரம் செலவுகள் கூடும். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். எதிலும் லாபமான நிலை உருவாகும். மாற்றங்கள் கிடைக்கும். பணியில் அனுபவங்கள் அதிகமாகும். நன்மையான நிலை ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சுற்று வட்டாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். ஹஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும். சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆதரவுகள் அதிகமாகும். தேகநலன் சீராகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் நிதானம் தேவை. அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுவாதி நிம்மதியான நாள். விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வேகமாக செயல்பட்டு மேன்மைகள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். திகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் முன்னேற்றமான நிலை உருவாகும். தொல்லைகள் விலகும்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் சிக்கல்கள் தீரும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். வேலை தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உருவாகும். வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நிதானம் தேவை. பூராட முன்னேற்றம் ஏற்படும். உத்திராட மனக்கசப்புகள் நீங்கும். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சித்தர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சிகளும் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சிகள் உருவாகும். சிக்கல்கள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். திருவோணம் மகிழ்ச்சிகள் கூடும். அவிட்டம் ஆதரவுகள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் வந்து நீங்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சிரமங்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் குழப்பங்கள் தீரும். பூரட்டாதி அனுபவங்கள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மற்றவர்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். பணியில் கௌரவங்கள் கூடும். சிந்தனைகள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். ரேவதி நட்புகள் பெரிதாகும். நம்புங்கள், நல்லது நடக்கும்.